ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ குட் ஆஃப்டர்நூன் சொல்லிடு, எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன் சொல்லிடு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கலக்கலாகவே இருந்துச்சு கைஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் அழுகிறமாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ஆதி வந்து அந்த மூக்கில் ரத்தம் வந்து இதாகிரும்ல, அவனை ஹாஸ்பிட்டலில் பாரதி வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதுக்கு டாக்டர் வந்து புது சத்தம் போடுறாரு, நீங்கள் அவருக்கு வந்து ஹார்ட் வந்து மாற்றிருக்கீங்களா? ஸோ அப்போ ஹார்ட் மாற்றிருந்தீங்கன்னா அவருக்கு வந்து இயர் ஒன்ஸ் வந்து பிளட் சர்க்குலேஷனை செக் பண்ணி ஏதோ செய்யணும்னு சொல்கிறாரு. அப்போ 4 வருஷமாக நீங்கள் அவருக்கு எதுவுமே நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க. இப்போ வந்திருக்கு, இனி அடுத்து 1 வாரத்துக்குள்ளே மறுபடியும் இந்த இது மறுபடியும் வரும். அப்போ வரும்போது 40 மினிட்ஸ்க்குள்ளே ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்க்கணும், இல்லைன்னா அவர் உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே பாரதி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தமிழும் பாரதியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த இதை வந்து அவங்க வீட்டில் இப்போ அப்போ இப்போ இருக்கிற இடத்துல வந்து சொல்லணும்லம்மா அப்படிங்குது தமிழ். உடனே பாரதி வந்துட்டு வேண்டாம், சொல்ல வேண்டாம். அப்படி சொன்னோம்னா அவருக்கு ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது, அதுக்கப்புறம் நீ யார் நான் யார் ஆதி யார் எல்லாமே தெரிய வரும், அதுக்கு வீணாக பிரச்சனை தான் வரும். அதனால் வேண்டாம், நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. டாக்டர்கிட்டையும் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க டாக்டர், என்னால் இப்போ அவர் வந்து இது பண்ண முடியாது, நான் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணுறேன். ஆனால் நான் அந்த மாதிரி பெயின் வந்துச்சுன்னா நான் 40 மினிட்ஸ்க்குள்ளே நான் வந்து கொண்டு வந்து அட்மிட் பண்ணிடுறேன், என்னை நம்புங்க அப்படிங்கிறாங்க. சரி, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறனால கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும், ஓகே நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு டாக்டரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாரதாட்டியும் பாட்டிட்டையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே நான் இந்த மாதிரி வேலையில் நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கு இடையில ஒரு ஆதியும் பாதியும் ஒரு கான்வர்சேஷன் போகும். ஸோ என்னால் தான் அந்த தப்பு நடந்தது, என்னை மன்னிச்சிடுங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் வேலையை விட்டு போனது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, ஏன்னா டாக்டர் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா, இந்த மருந்து மாத்திரையில் அவருக்கு ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கணும்னு, அதனால கூட ஆள் வேணும் இல்லையா, ஏன்னா அவங்களுக்கும் மேட்ரு தெரியக்கூடாது. அதுக்காக பாரதி வந்து ஒரு பக்காவாக பிளான் போட்டு சாரதாவையும் பாட்டியையும் ஆதி வீட்டில் தங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதாவது பகலில் வந்து வேலையில் இருக்கும்போது டைரெக்டாக எப்படி மாத்திரை கொடுக்குறதுன்னு கேட்பாங்க, அப்போ கூட சாரதா. ஆனால் அதையும் பாரதி வந்து சமாளிச்சிருவாங்க. இந்த மாதிரி சாப்பாடு டீ காஃபி எதுலையாவது கலந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. சரி, பகலில் நீ பார்த்துக்குவ, நைட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தான் பக்காவாக பிளான் போட்டு 2 பேர்த்தையும் ஆதி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களாட்டு இருக்குது. சூப்பராக இருந்தது அந்த சீனு. அதுக்கப்புறம் ஆதியை பார்த்தோன்னே 2 பேர் நடிக்கிறாங்க, அந்த இது நல்லா இருந்தது, கொஞ்சம் கலக்கலாக காமெடியாக இருந்தது. அப்புறம் 2 பேரும் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே எங்களை அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம மித்ரா உள்ளே என்ட்ரானோடனே மித்ரா மூஞ்சியத்தான் முதல்ல பார்க்கணும், அப்படியே ஒரு மாதிரி காமிக்கிறாங்க. நீ ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு எபிசோடு இவ்வளோ தான். ஸோ நீ ஆதியை காப்பாற்றுறதுக்கு பாரதி பழைய பாரதியாக மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே சொல்கிறேங்க, நான் இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, என்ன தான் வந்து அவங்க முடிவு எடுத்திருந்தாலுமே குழந்தைங்களுக்காக அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருந்தாலுமே இன்னும் வந்து ஆதி வந்து அவங்க மனசில் இருக்கிறாப்புல. அதாவது பாட்டி கரெக்டாக சொல்லுவாங்க, அவளோட கோபம்லாம் உதட்ட அளவில் தான், மனசளவில் ஆதி இன்னும் அவள் விரும்பிக்கிட்டு தான் இருக்கிறா அப்படின்னோடனே கரெக்டாக இருந்தது. உண்மையிலே அதுதான் உண்மை. இந்த இதில் கேட்குற மாதிரி உண்மையிலேயே உண்மையா அப்படின்ற மாதிரி கரெக்டாக பாரதி வந்து ஆதி இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லாட்டினா பெத்த பையனுக்கு ஆதின்னு பேர் வைப்பாங்களா? ஏன்னா முதல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதே வாசு தானே. வாசு பேரை கூட அந்த பையனுக்கு வச்சுருக்கலாம்ல, ஆனால் வாசு பேரை கூட வைக்கல பாருங்க, ஆதி பேரை தான் வச்சுருக்குறாங்க. அப்போ இதுலேருந்தே தெரிய வேண்டாமா, பாரதி வந்து இன்னும் ஆதியை மறக்கலை, வெறுக்கவும் இல்லை, அவங்க இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக டேரக்டர் வந்து இதை கண்டிப்பாக சேர்த்து வைக்கத்தான் பார்ப்பாரு. ஸோ அவ்வளோதாங்க, வேறு ரிவ்யூ பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, நீ அவ்வளோதான், நீ ஆட்டம் களகட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்களே, பாட்டியும் சாரதாவும். இனி மித்ரா பண்ணுற இதெல்லாம் வந்து நோட் பண்ணி மித்ராக்கு நீ நோஸ் கட்டு கொடுப்பாங்களா, இல்லை என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஆதியை வச்சு அந்த வீட்டில் ஒரு காமெடியே நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் மித்ரா வீட்டில். ஓகே டன், வேறு என்ன, அவ்வளோதான் கேஸ், ரிவ்யூ முடிச்சாச்சு. சின்ன ரிவ்யூ தான், வேறு என்னத்தை பேச சொல்கிறீங்க, அவ்வளோதான். வேறு என்ன இதில் நம்ம திட்டி பேசுகிறதுக்கோ எதுக்குமே நம்ம எதுவுமே வழி இல்லை. ஏன்னா ஆதி மேலேயும் எந்த தப்பு இல்லைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவள் வந்து பாரதியை வந்து நம்ம ஹர்ட் பண்ணிடக்கூடாது,
அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவன் நினைவலைகளே அழிச்சிருக்காப்புல, அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது கைஸ். சரி, இதெல்லாம் மாற்றிட்டாங்க, ஹீரோயினை மாற்றிட்டாங்க, அதுக்கப்புறம் மித்ரா உள்ளே கொண்டு வந்துட்டாங்க, மித்ராக்கு அண்ணனா அவனை கொண்டு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் தங்கச்சியா அபின்ற ஒருத்தி நடிக்கிறா, அப்புறம் இங்கிட்டு பாரதிக்கு தம்பியா ஒருத்தன் நடிக்கிறான். எல்லாம் ஓகே தான். எங்கே நம்ம இவங்களெல்லாம் காணோம். நம்ம பாரதியோட பழைய மாமனார் மாமியார் அவங்களாம் எங்கே, வாசுவோட அம்மா அப்பாலாம் எங்கே காணோம், யாரையுமே காணோம். அதுக்கப்புறம் இங்கிட்டு அறிவு மாமாவை காணோம், ஸ்வேதாவை காணோம். ஸ்வேதா வீரா சீரியலில் பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. வீரா சீரியல் இருக்குது இன்னைக்கு ரிவ்யூ போடுறேன் கேஸ். இன்னைக்கு சாயந்தரம் எபிசோடு பார்த்துட்டு நாடகத்தை ரொம்ப கிளிக்கலான்னு தான் இருக்கிறேன். உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க சரியா. வீரா சீரியல் படு மோசம். நான் அதை பற்றின ஃபுல் ரிவ்யூ வீடியோ இன்றைக்கி நான் லென்த்தாக தான் நான் போட போகிறேன் வீரா சீரியலை பற்றி. ஓகேவா, எபிசோடை பார்த்துட்டு நம்ம பேசலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் வேறு யாரை காணும் இந்த நாடகத்தில்? ஸ்வேதாவை காணுங்களா. அப்புறம் இவர் மித்ராவோட டியரஸ்ட் ஃப்ரெண்டு நிஷா மேடம் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஆதி அனுப்புறதுலேயே குறியாக இருந்தாலே, ஆளையே காணும் அந்த பக்கிய. அதுக்கப்புறம் இன்னொரு யார் காணா, நம்ம கண்ணூர்த்தி மாமன்னர் தர்மலிங்கம், ஆளையே காணா. அப்புறம் நம்ம ஆண்டாள் அழகர் என்ன ஆனாங்கன்னே தெரியல. குழந்தை குட்டியை பெற்று நல்லா சந்தோஷமாக இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா பாரதிக்கு குழந்தை பிறந்து அந்த பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான். நீ ஆண்டாளுக்கு புள்ள பிறக்காமையா இருக்கும். பார்க்கலாம் அவங்களாம் எப்போ கதைக்குள்ளே வர போகிறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இதயம் சீரியல் ரிவ்யூ முடிச்சாச்சு. இதயம் சீரியல் இப்போ பரவலாமல் போயிட்டு இருக்குது, நல்லா இருக்குது. இருந்தாலும் அந்த பழைய ஜனனி தான் நல்லா இருந்திருக்கும். ஓகே பரவாயில்ல, இவங்களும் ஒரு நல்லா தான் நடிக்கிறாங்க, பார்க்கலாம். ஓகேவா, பாய் கைஸ். ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீரா சீரியலில் இன்றைக்கி சாயந்தரம் 7:30 மணிக்கு நம்ம அப்லோடு பண்ணலாம். ஓகேவா, பாய் கைஸ்.